ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இது பார்த்தீங்கன்னா நாம் விளையாடின ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கேம் பிளே தான். யாருக்குள்ளே ஆடிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேட்ச் தான் விளையாடிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டே நாம் டபுள் யூஎஸ்பி வாங்கிட்டு வேட்டைக்கு கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்கோம். இந்த வேட்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் யாருன்னு பார்த்தா கூட கெல்லியக்கா வந்திருக்காங்க. கெல்லியக்கா நமக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் க்ளோவால் தூக்கிட்டோம். க்ளோவால் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம். நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடியும் தூக்கிட்டோம். நம்ம டீம்மேட்டு கிடைக்காத மாதிரி நம்ம தூக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருக்கான். எனிமி அடிக்கலான்னு பார்த்தா லாங்கில் இருக்கார். டேமேஜ் வாங்கிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவரை தேடி போய் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டான். அவர் பார்த்திங்கன்னா ஊக்காங்க போட்டார். ஊக்காங்க வெளியே வந்தோடனே தலைவர் ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 கிலோ நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருக்கிறது பார்த்துட்டோம். லாங்கிலே வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அது ரேஞ்சு போகல. அப்புறம் திரும்ப ஒரு விட்டு அடித்தோன்னே கரெக்டாக ஒரு ஹெட்ஷாட் தலைவர் டவுனும் ஆகிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 கில் அடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்கார். நம்ம டீம்மேட்லாம் சேர்ந்து முடிச்சே விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் எட்டிருக்கு வந்துருக்கு. நம்ம கொடுக்குறது நம்ம எனிமினா எந்த சைடு போகிறாங்கன்னு பார்த்தா லெஃப்ட் சைடு சுற்றி போகிறாங்க. நம்மளும் அதே மாதிரி கூடாலேயே கம்பெனி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டோம். சைடு பார்த்தா ரொம்ப நேரம் எனிமி எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. அவங்க சுத்தம் காட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்பில் லூட் அடிச்சிட்டோம். நம்ம டீம்மேட்டோட டவுன் ஆகிட்டார். எங்கேருந்து அடித்தாங்க என்னன்னே தெரில, டவுன் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க டீம்மேட்டும் டவுனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஊக்காங்க போட்டிருக்காரு. அவர் அடிக்கலான்னு பார்த்தா சைட்லேருந்து அடி. இவர் அடிக்கலான்னு பார்த்தா இவர் நம்மளை போட்டார். சைடில் இருந்தால் நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க. அதான் இவங்க விளையாடுறது ஒரு சைடாக இருந்து ஒளிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டில் வந்திருக்கு. நம்ம MP5 வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எனிமி வரட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. அண்ணா சுற்றி இருப்பாங்க. அதே மாதிரி சைலன்ஸெல்லாம் வச்சு அடிக்காங்க. அவங்க ஃபயர் பண்ணாலும் எங்கே இருக்கான்னு காட்டாது. இது நம்ம டீம்மேட் மோக்கோ வச்சுருக்காரு. அதனால தான் காட்டுது. ஒரு தடவை டவுன் ஆகிட்டாங்க. எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றி இந்த பின் சைடு இருந்திருக்காரு. நமக்கு தெரியவே செய்யாது. இந்த மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி விளையாடுவாங்க. இங்கே அதனால் நம்ம டீம்மேட் டவுன் ஆகிட்டே இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு ஃபயர் சிம்பிள் எதுவுமே காட்டாது. மோக்கோ கேரக்டர் வச்சுருந்தால் மட்டும்தான் காட்டும். மற்றபடி காட்டவே செய்யாது. எங்கே இருக்காங்கன்னு சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது. சுற்றி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சேர்ந்தும் இருப்பாங்க. நம்மளை சேர்ந்து அடிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமி எங்கே இருக்கானே தெரியாது. நம்ம லைட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெட்ஷாட் போட்டு முடிச்சே விட்டாச்சு. என் தலைவர் எப்படி அடிச்சார். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து இருந்திருக்காரு. நமக்கு தெரியவே செய்யாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம டீம்மேட் 2 பேர் தான் இருக்காங்க. ஆப்போனண்ட்டும் ஒருத்தர் தான் நம்மளை போட்ட அந்த உல்ஃபரா கேரக்டர் தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா விஞ்சா பிளேடை போட்டு லைட்டு டேமேஜ் கொடுத்து விட்டாங்க. இது நம்ம கெல்லியக்கா ஏறி போகிறாங்க. கெல்லியக்கா அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்கன்னு பார்ப்போம். அதனால் கையில் இவங்க பேராஃபுல் தான் வச்சுருக்காரு. தலைவர் பார்த்திங்கன்னா AK வச்சுருக்காரு. நம்ம பார்த்தோம் அந்த எலிமினேஷன் ட்ரிப்ல தான். இப்போ யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா கெல்லியக்கா அடித்து முடிச்சிட்டாங்க. சூப்பர் கெல்லியக்கா. இது பார்த்திங்கன்னா 4th ரவுண்டு. இது பொச்சி நாட்டில் வந்திருக்கு. நாம் பேராஃபுல் எழுதிட்டு மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இது அந்த உள்ஃபரானு நினைக்கிறேன். நம்ம ஸ்கோப் வைக்கிறதுக்குள்ளே டவுன் பண்ணிடுவார் டீம்மேட்டாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிவிட்டு நம்ம கெல்லியக்கா நல்ல கம்பெனி தந்தாங்க நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் போனான்னு பார்க்கும்போது அவர் முடிச்சே விட்றாரு. என்ன எப்படி உட்காந்துருக்காரா என்ன எதுவுமே நமக்கு புரியலை. நம்ம பார்த்திங்கன்னா திரும்ப டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரி அடிப்போம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு இருக்கோம் 2 பேரும். திரும்ப அதே மாதிரி தான் நான் இப்போ மெடிக்கெட் சுற்றிட்டே இருக்கோம். மெடிக்கெட் சுற்றிட்டு அடியான்னு பார்க்கும்போது நம்ம கெல்லியக்காக நல்லா டேமேஜ் விடும். அதே மாதிரி சரி நம்மளும் போய் அடிப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏம் பண்ணதுக்குள்ளே தலைவர் நம்மளை அடிச்சிடுவார். எப்படின்னு புரியல, உட்காந்துருக்காரா என்னென்னு தெரில. நம்ம அதை ஏம் பண்ணதுக்குள்ளே நம்ம டவுன் ஆயிரும். அது அவர் வச்சிரு கன்னுக்கு போகிறா என்ன எதுவுமே தெரில. நம்ம கெல்லியக்காவும் நாமளும் 2 பேரும் தான் இருக்கோம். கெல்லியக்கா லாங்கில் இருக்க பிளேயரை டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் யாரி வருவார். அவரையும் கெல்லியக்கா போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட MP5 எடுத்துகிறோம். MP5 எடுத்துகிட்டு மெடிக்கெட்டு போட்டுட்டு அடுத்து இனிமேல் தேடி போகணும்னு பார்த்தீங்கன்னா 2 மெடிக்கெட் சுற்றிட்டே இருக்கும் பொறுமையாக. இந்த ரவுண்டு எப்படியா ஜெயிக்கும். 2 vs 2 தான். நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர். நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேடு எல்லாம் தூக்கி போட்டாங்க. நாங்கள் சரி இடத்த காலி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடி போய் வரும். கெல்லியக்கா அந்த சைடு போவாங்க, நான் அந்த சைடு ஒரு எனிமி வரும். நானும் போட்டுறேன். கெல்லியக்காக அவங்க சைடு எனிமி போட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம். அடுத்து 5th ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்துடுவோம். நாம் கன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் டவுன் பண்ணிடுவார். நாம் லைட்டாக அடிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் கில்லும் அடிச்சிடுவார். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர், ஆப்போனண்ட்லேயும் 3 பேர் பார்த்திங்கன்னா அடையாளம் இருக்கோம். இப்போது யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் மெயின் மேட்ரு. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் இன்னொரு டவுன் ஆகிட்டார்.
நம்மளோட இன்னொரு டீம்மேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுக்க தொடங்கிடுவாங்க, டவுனும் பண்ணிடுவாங்க. நம்ம போய் ரிவே பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு ரிவே பண்ணோம். ரிவே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளோவால் உடைக்க தொடங்கினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரா வந்துட்டார், என்னெல்லாமோ பண்ணி நம்மளை வந்து போட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, யாருமே முதல்ல கண்டே பிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் பக்கத்தில் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ரவுண்டு. நாம் பார்த்தீங்கன்னா MP40 வாங்கிட்டு எனிமிலாம் வேட்டையாடணும்னு போயிட்டோம். கோவத்தில் இருக்கோம், ஏன்னா நம்ம எல்லாரையும் போட்டு தரலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கில்லாம் எடுத்துகிட்டு அடுத்து இனிமேல் அடி போகலான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி லூட் அடிச்சிடலான்னு பார்த்தா அவர் என்ன கண்ணு வச்சுக்கிறான்னு சரி புது கண்ணு நினைங்க. அப்புறம் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பறந்து வருவார், அவர் ஃப்ளைங்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் வந்து இது பண்ணிடுவார். அப்புறம் இங்கே லாங்கில் ஒரு எனிமி இருக்கிறத பார்த்தோம். நம்ம இந்த புது கண்ணை வச்சு அடிக்கான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு சுற்றிட்டு போனான்னு பார்த்தா நம்ம கெல்லி வைக்காமல் ஆஃப்லைன் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து முடிச்சு விட்ருவாங்க. நம்ம அப்படி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா போய் அடிச்சிட்டோம். இந்த மேட்ச்சு வந்து ஆப்போனண்ட் எல்லாருமே வித்தியாசமான பிளேயரு சுற்றி வருவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு மேலே ஜெயிச்சிட்டோம். கெல்லியக்கா பார்த்திங்கன்னா 9 கில் அடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயிக்கில் எத்தனை ஸ்டாரில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாரில் இருக்கோம். அப்புறம் நாம் எத்தனை கில் அடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4 கில் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.